கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகி பெருகப்படுவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தி, கர்த்தர் இயேசு ஜீவனை விட்ட உடனே, அவர் ஜீவனை விட்ட உடனே சில காரியங்கள் நடக்கிறது. இந்த காரியங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவன் எதற்காக இவைகளையெல்லாம் செய்தார்? மனுஷர்களாகிய நாம் இதிலே எதை உணர்ந்து கொள்ளும்படி தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பது குறித்ததான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே ஒரு பொருள் நிறைந்த, ஒரு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அதனால பாருங்கள், மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். இதற்கு 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லிட்டு 50ஆம் வசனத்துல இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்படி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இது எப்ப நடந்தது என்றால், அங்கே நாம் படிக்கிறோம் 9ஆம் மணி நேரத்தில். அப்படி என்றால் யூதர்களுடைய அந்த மணி கணக்கு எப்படி என்றால், காலை 6 மணியிலிருந்து 1ஆம் மணி 2ஆம் மணி அப்படி தொடங்கும். அப்படி 3ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 3ஆம் மணி என்றால் 9 மணி, காலை 9 மணி. அதிலிருந்து 12ஆம் மணி வரையிலும் 3 மணி, மதியம் 3 மணி வரையிலும் சிலுவையிலே உயிரோடு இருக்கிறார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் வேதனைகளை சகித்தவராய் 6 மணி நேரம் சிலுவை மரத்திலே அவர் இருக்கிறார். அந்த 3 மணி, 9ஆம் மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மதியம். அந்த 3 மணி நேரத்திலே அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று நாம் படிக்கிறோம். இப்படி நம்முடைய கர்த்தர் இயேசு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் மிகவும் சரியாக செய்து முடித்து ஜீவனை விட்ட உடனே அங்கே தேவன் சில காரியங்களை செய்கிறார். பாருங்கள், முதலாவது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக அங்கே கிழிக்கப்படுகிறது. இதை குறித்து அதிலே நம்ம மத்தேயு 27:51 நாம் படிக்கிறோம். படியுங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. பார்த்தீங்களா? இந்த சம்பவம், அந்த திரைச்சீலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படியே பூமி அதிர்ந்தது, மலைகள் பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது எதை அடையாளப்படுத்துகிறது? அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 52ஆம் வசனம், 53ஆம் வசனம் கூட கல்லறைகளும் திறந்தது,
நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பார்த்தீங்களா, இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இது யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து கூட பார்க்க போகிறோம். 54 நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இப்போ அந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அடித்த நூற்றுக்கு அதிபதி மற்ற போர்ச்சேவகர்கள் கூட இருந்தவர்கள் எல்லாரும் மிகவும் பயந்து அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், இவர் தேவனுடைய குமாரன். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். தேவன் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் ஆழமான அதில் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இன்னும் மார்க்கு லூக்கிலெல்லாம் அங்கே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று என்று நம்ம படிக்கிறோம். இவைகளெல்லாம் தேவன் இந்த மனுக்குலம் எதையே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக தேவன் இவைகளை நடப்பித்தார். முதலாவதாக தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்படுகிறது. இப்படி இந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழிப்பதற்கு சாதாரணமாக எந்த மனுஷனாலும் அது முடியாது. காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த திரைச்சீலை நம்முடைய வீடுகளிலே நாம் பயன்படுத்துவது போல சாதாரண துணி அல்ல. இதனுடைய இந்த திரைச்சீலையின் உயரம் அது 60 அடி உயரத்தில் இருந்தது. பாருங்கள், 60 அடி என்றால் நாம் பொதுவாக ஒரு மனுஷன் 5.5 அடி, சில பேர் 6 அடி இருக்கலாம். இப்படி 60 அடி என்றால் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படியாக அந்த திரைச்சீலின் உயரம், அதன் அகலம் 30 அடி, இன்னும் அதனுடைய திக்னஸ் 4 இன்ச் என்று சொல்கிறார்கள். 4 இன்ச் திக்னஸ் உடைய அந்த திரைச்சீலை, அதை சாதாரணமாக ஈஸியாக எல்லாம் மனுஷரால் கிழித்திட முடியாது. இந்த திரைச்சீலை எப்படி மேலிருந்து கீழாக எப்படி கிழிந்தது? இதிலே தேவன் சில ரகசியங்களை வைத்திருக்கிறார். இங்கே இந்த திரைச்சீலை என்பது எதற்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கும்போது, இது நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதை தேவசித்தமானால் நாம் பின்னால் பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்திலே நடந்து கானானுக்கு நேராக வருகிற வழியில அந்த வனாந்தரத்திலே தேவனை ஆராதிக்கும் விதமாகவும் தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கும் விதமாகவும் அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரம் பற்றி யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 39, 40 வரையிலும் அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே மோசேக்கு சொல்லப்பட்டது, நீ மலையில் அங்கே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ அதை செய்ய வேண்டும் என்று தேவன் அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எல்லா காரியங்களையும் மோசேக்கு சொல்லுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் பற்றி பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது 9ஆம் வசனம், இந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே 23ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு இது சாயலானவைகள் என்று
நாம் படிக்கிறோம். அதில் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்கள். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, பரலோகத்தில் உள்ள வீட்டுக்கு சாயல் மாதிரி. அதனால உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய வேண்டும் என்று மோசேக்கு சொல்லப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரம் பற்றி நம்ம சும்மா ஒரு அவுட்லைன் பார்த்தால் நம்ம இந்த பாடத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பிரிவுகள் உடையது. முதலாவது பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் போவதற்கு அங்கே ஒரு திரைச்சீலை அதை பிரிக்கும். இந்த திரைச்சீலை கடந்து பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் போக வேண்டும். அப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் போவதற்கு அங்கே ஒரு திரைச்சீலை அதை 2ஆக பிரிக்கும். அந்த திரைச்சீலையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலம் போக வேண்டும். இவைகள் நமக்கு இந்த நாட்களிலே எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், பிரகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த முதலாம் கூடாரம் இது இப்பொழுது விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வருகிறவர்களை அடையாளப்படுத்துகிறது. இன்னும் ஒரு முறை, இன்னும் வேறு விதமாக சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலை. இது அங்கே பழைய ஏற்பாட்டிலே லேவியர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியே அந்த பிரகாரத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலம் போவதற்கு ஒரு திரைச்சீலை, அந்த திரைச்சீலையை கடந்து போக வேண்டும். இந்த திரைச்சீலை எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், அது நாம் தேவனிடத்திலே செய்கிற ஒரு உடன்படிக்கை, ஞான ஸ்நான உடன்படிக்கை. ஞான ஸ்நானம் எடுத்து நான் இனி எனக்கென்று வாழாமல் தேவனுக்கென்று, தேவனுடைய காரியமாக நான் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றப் போகிறேன் என்று அந்த ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்வது தான் இந்த திரைச்சீலை அடையாளப்படுத்துகிறது. இந்த திரைச்சீலை அந்த முதலாம் பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் வருவது. இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் அந்த திரைச்சீலையை கடந்து பரிசுத்த ஸ்தலம் வருவார்கள். இவர்கள் அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால இவர்கள் இங்கே நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வருகிறோம். இதை குறித்து வசனம் கூட ஆண்டவர் இயேசு சொல்லும்போது மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கூடும். இதுதான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஒரு நிலை. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் போவதற்கு ஒரு திரைச்சீலை. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அது பரலோகத்தையே அடையாளப்படுத்துகிறது. அந்த திரைச்சீலை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், மாம்சத்தில் நம்முடைய ஜீவ காலமெல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து மரித்து உயிர்த்து எழும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த
பரலோகத்துக்கு நாம் போக முடியும். இந்த திரைச்சீலையில அந்த 2 கேருபீன்கள் அங்கே அந்த படம் பிக்சராக வரையப்பட்டிருக்கும். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை அடையாளப்படுத்துகிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறவர்கள் மாத்திரம் அந்த கெருபீன்களை பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையையும் உணர்ந்து கொள்ள முடியும். இது எதற்கென்றால், அவர்கள் அந்த அர்ப்பணித்திட்ட அந்த ஒரு வாழ்க்கையில, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகளை தாங்கும்படியாக, அவைகளை சகித்து கொண்டு போகும்படியாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு உதவி செய்கிறது. இதை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த கேருபீன்கள் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இதை தாண்டி அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகிய பரலோகத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அது என்ன இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது, அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சபையை கூட அடையாளப்படுத்துகிறது. என்னவென்றால், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று ஆரோனின் துளிர்த்த கோல், இன்னொன்று அங்கே கற்பலகை, பிரமாணம் எழுதப்பட்ட கற்பலகை, மன்னா வைக்கப்பட்ட மன்னா வைக்கப்பட்ட அங்கே பாத்திரம். இது அந்த மன்னா வெளியே இருந்தால் அடுத்த நாள் அது கெட்டு போயிடும். ஆனால் அங்கே இருப்பது கெட்டு போகாது. இது அழியாமையை அடையாளப்படுத்துகிறது. அப்படியே அந்த துளிர்த்த கோல், அது தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் என்பதை அங்கே ஆரோனை வெளிப்படுத்துகிறதாக அது அடையாளப்படுத்துகிறது. அப்படியே நியாயப்பிரமாணம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த சபை வகுப்பாரை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. இதை நாம் முழுவதுமாக இதில் பெரிய பாடம் இருக்கிறது. இதை நாம் பின்னால் பார்க்கலாம். இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த திரைச்சீலை அவர்கள் அங்கே கானானுக்கு வந்த பிறகு கூட ஆலயத்தை கட்டும்போது அப்படியாக ஒரு திரைச்சீலையை வைத்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் போக முடியாது. அதில் மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த திரைச்சீலையை கடந்து உள்ளே போவார். அதுவும் உள்ளே போகும்போது அங்கே ஒரு காளையை அடித்து அதன் இரத்தத்தோடு அவர் உள்ளே போவார். உள்ளே போய் அங்கே சாட்சி பெட்டியின் மேல் உள்ள அந்த கிருபாசனம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அதன் இரத்தத்தை தெளிப்பார். இதை எப்படி தெளிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கூட லேவியர் ஆகமம் 16ஆம் அதிகாரம் 13 - 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அப்படி தெளித்து அதன் பிறகு திரும்ப வந்து அடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடா அதை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த இரத்தத்தை தெளிப்பார். தெளித்து பாருங்கள், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு தரம் இந்த காரியம் மகா பிரதான ஆசாரியரால் செய்யப்படும். அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே வெளியே காத்திருப்பார்கள். அந்த வருடத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கு அங்கே
பாவ நிவிர்த்தி செய்யப்படுவதாக அந்த நாட்களிலே இந்த காரியங்கள் அங்கே அனுசரிக்கப்பட்டது. இந்த பாருங்கள், இந்த காரியத்தை மகா பிரதான ஆசாரியர் மிகுந்த ஒரு பயத்தோடு இந்த காளையின் இரத்தம், அதன் பிறகு ஆட்டுக்கடாவின் இரத்தம், மிகுந்த பயத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சாகாதபடிக்கு என்று சொல்லுகிறது. படிங்கள் அந்த வசனம் 12-13, லேவியராகமம் 16-12-13. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூபம் மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பார்த்தீங்களா, தான் சாகாதபடிக்கு. அப்போ அங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக அங்க தூப பீடத்துல அந்த பலிபீடத்தில் உள்ள அந்த நெருப்பை எடுத்து கொண்டு வந்து அந்த தூப வர்க்கத்தை அங்க போட்டு அதனுடைய புகை அந்த இடம் முழுவதிலும், பரிசுத்த ஸ்தலம் முழுவதிலும், அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதிலும் அந்த அந்த தூபம், அந்த வாசனை பொருளின் அந்த புகை நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி அவர் அங்கே பயத்தோடு அந்த காரியத்தை அவர் செய்தார். அது கொஞ்சம் தவறு எதனா ஏற்பட்டால் அவருக்கு அங்க மரணம் வந்துவிடும். அதனால அதிக பயத்தோடு அந்த காரியத்தை அந்த மகா பிரதான ஆசாரியர்கள் செய்வார்கள். இந்த திரைச்சீலை பாருங்கள், இந்த திரைச்சீலை நம்முடைய கர்த்தர் இயேசு அவர் ஜீவனை விட்ட உடனே மேலிருந்து கீழாக அது இரண்டாக கிழிகிறது. இதிலே தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, அதனுடைய திக்னஸ் நம்ம பார்த்தோம், 4 இன்ச் திக்னஸ். அது சும்மா சாதாரணமாக கிழிந்து விடாது. அது தேவ செயலால் அங்கே கிழிக்கப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தர் இயேசுவின் மரணம், ஈடு பலி, அங்கே ஆதாமின் பாவத்துக்கு மீட்கும் பொருளாக கொடுக்கும் போது அங்கே தேவனுடைய நீதி அங்கே திருப்தி செய்யப்படுகிறது. தேவனுடைய நீதி திருப்தி ஆன உடனே அங்கே தேவனிடம் போவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அதுதான் அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்படுவது. பாருங்கள், இதற்கு அந்த கிழிக்கப்பட்ட பிறகு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி, அந்த அந்த ஈடு கிரயம், அதன் பிறகு யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்று தாங்கள் உண்மையாக ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்படியாக நடந்து வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அங்கு தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இதுதான் அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்படுவது. அன்றைக்கு மகாபிரதானாசாரியர் மாத்திரம் வருடத்துக்கு ஒரு தரம் போகும். அதுவும் அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தோடு போக வேண்டும். இங்கே
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவருடைய அந்த மரணம், யாரை வேண்டுமானாலும் அவரை விசுவாசித்து உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பரலோகத்துக்கு போவதற்கு, தேவனை தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த காரியம் அமைகிறது. இதை குறித்து பாருங்கள், வசனம் படியுங்கள். 2 தீமோத்தேயு 1 10 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பார்த்தீங்களா? அவர் அவர் படி திருப்பி அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளி. இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்கள், திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்புல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள விதமாக, நாம் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து மரணத்தை இல்லாமலாக்கி அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் என்று படிக்கிறோம். அவருடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அப்படி என்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனை தரிசிக்க, அந்த பரலோகத்துக்கு போக, அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த நற்செய்தி, சுவிசேஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் அந்த பரலோகத்துக்கு போக முடியும், தேவனை தரிசிக்க முடியும். இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவருடைய அந்த விலைமதிப்பற்ற அந்த இரத்தம், அது அவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் பாவமில்லாத ஒரு இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் போகிறோம். இதை குறித்து இன்னும் கூட வசனம் தெளிவாக எபிரேயர்ல பாருங்கள், 10 19-20 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பார்த்தீங்களா? அவருடைய இரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்றால் பரலோகத்தை அடையாளப்படுத்தும். பரலோகத்தை பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக, இதுதான் அங்கே லிட்ரலாக அந்த திரை கிழிக்கப்பட்டதன் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய மாசற்ற இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதன் மூலமாக அந்த இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. அப்படி என்றால் பரலோகம் போவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஒருவர் போக முடியும். வேறு எந்த ஒரு வழியும். அதில் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும்போது, ஜீவனோடு இருக்கும்போதே சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சில நேரங்களிலே மனுஷர்கள் பொதுவாக என்ன நினைப்பார்கள் என்றால், நாம் அநேக நற்கிரியைகளை செய்தால்
நம்ம நல்ல குணலட்சணங்களை நாம் வளர்த்தி கொண்டால் நாம் பரலோகம் போய்விடலாம். நன்மை செய்வதனாலே, அநேக தான தர்மங்களை செய்வதனாலே நாம் பரலோகம் போகலாம் என்றெல்லாம் நினைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி இல்லாவிட்டால், அவரை நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் தேவனை தரிசிக்க வேறு எந்த ஒரு பலியும் இல்லை. அதற்காக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டாம் என்றல்ல, நம்முடைய குணலட்சணங்கள் வளர வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அவைகளையும் செய்ய வேண்டும். இதை குறித்து கூட எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் போது அவருடைய குணாம்சங்கள் நம்மில் வந்து சேரும். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே தேவனுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார், தாழ்மை உள்ளவராக இருந்தார், எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டினார். இப்படிப்பட்ட அநேக நல்ல குணாம்சங்கள் அவரிலே வளர்ந்து பெருகிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அப்படிப்பட்ட குணங்கள் நம்மிலே வந்து சேரும். படியுங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பார்த்தீங்களா, பெருமை பாராட்ட இடமே இல்லை. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் போது நாம் அவருடைய குணாம்சங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இதிலே நாம் பெருமை பாராட்ட எந்த ஒரு இடமும் அங்கே இல்லை. அதனால எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த வழி போவதற்கு அவருடைய இரத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி, அதுதான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படியே பாருங்கள், இந்த வழியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த வழியை திறந்து அவரே முதலாவது அந்த வழியிலே நடந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். இதை குறித்து கூட வசனம் படியுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். பார்த்தீங்களா, நமக்கு முன்னோடினவர் அவர்தான். நமக்கு முதலாவது அந்த வழியை திறந்து அவர் சென்றிருக்கிறார். நமக்கான பிரதான ஆசாரியராக அவர் இப்போது நமக்காக பரிந்து பேசுகிறவராக பிதாவினிடத்திலே போயிருக்கிறார். 19 கூட படியுங்கள். அல்லே, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இந்த நம்பிக்கை நிலையானது, இதுல எந்த மாற்றமும் இல்லை. இது எப்பயோ 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இப்ப என்ன அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது நிலையானது. இப்போ மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி
அதன் மூலமாக தான் மனுஷன் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு நடக்கும் போதுதான் அந்த பூமியில கூட அவன் ஒரு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ நாம் பார்க்கலாம், நாம் இந்த ஒரு அரிய வாய்ப்புக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் தேவனை தரிசிப்பதற்கு தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு திறந்திருக்கிறார். அந்த வழியாக நாம் செல்வதற்கு ஆண்டவர் இயேசு முன்னதாக அந்த வழியாக சென்று நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியிலே ஜனிப்பிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படியே அவரை நாம் அடிச்சுவடுகளிலே நடந்து அவரை பின்பற்றி நடந்தால் நாம் அப்படியாக அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள்ள போக முடியும். பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் இந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அப்படி ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட மனுஷனிடத்திலே அவன் எது சரி எது தவறு என்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையான சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வான். அடுத்ததாக பார்க்கும்போது ஆழமான தேவனுடைய சத்தியங்கள், தெய்வீக திட்டங்கள் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டு அதை ஒரு உறுதியாக அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வாழ ஒரு வைராக்கியம் உடையவராக இருப்பார். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை சத்தியங்கள் மேலே அதிக ஒரு ஈர்ப்பு, அதை கேட்பதற்கு, அதை அதை படிக்க, அதன்படி நடக்க அப்படியே ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இன்னும் இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிக பிரயாசம் எடுப்பார்கள், அதற்கென்று நேரம் செலவிடுவார்கள். அப்படிப்பட்டவர் அதற்கென்று பிரயாசம் எடுத்து அதை அவர்கள் பின்பற்றுவார்கள், அதிகமாக கேட்பார்கள். இவையெல்லாம் இருந்தால் அவர்கள் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சத்தியத்தின் மேலே வாஞ்சை, அதிக பிரயாசம், அவைக்குரிய விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவிடுவது, இவைகளெல்லாம் இருக்கிற மனுஷன் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்று. அதனால் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு பாருங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ஒரு பந்தயத்தை அங்கே ஒப்புமைப்படுத்தி அவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர்ல பாருங்கள் 9ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களிலே அங்கே ஒரு பந்தயத்தை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். இப்போ நாம் நம்முடைய உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பெரிய போட்டி, ஒலிம்பிக் போட்டி. அதிலே அநேகர் பங்கெடுப்பார்கள். ஆனால் எல்லாரும் அந்த கோல்டு மெடல் பெற முடியாது. அதிலே ஒருவன் கோல்டு மெடல் பெற முடியும். ஒரு ஈவென்ட்ஸ்ல ஒரு அடுத்த பரிசு இப்படியாகத்தான் பெற முடியும். அதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று எழுதுகிற படிங்கள தோசனம்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அங்கே ஒருவனே அதை பெற்றுக்கொள்ளுவான். அதனால இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் கிடைச்சா கூட அது பெரிய சந்தோஷம் தான். ஆனால் அந்த சந்தோஷம் உடைய லைஃப் டைம்ல இருக்கலாம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, எல்லாராலும் பாராட்டப்படுவோம். ஆனால் அது அழிவுள்ளது என்று வேதம் மறித்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் இது அழிவில்லாதது, நித்தியமானது, அழியாத கிரீடம் என்று சொல்லுகிறார். அதனால 27ஆம் வசனத்துல மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நம்முடைய சரீர இச்சைகள், உலக காரியங்கள், ஆசைகள், பேர் புகழ், இவைகளை நாம் அடக்கி ஒடுக்க வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன், கட்டுப்படுத்த வேண்டும். எல்லா இச்சை அடக்கம். அந்த போட்டிகளிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் அநேக உடற்பயிற்சிகள், அதற்கு வேண்டிய ஆகாரத்தை தான் புசிப்பார்கள், இச்சை அடக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அப்படியே நாமும் இந்த ஒரு ஒரு கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு மிகுந்த கட்டுப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் சொல்லும் போது, நான் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதும் தேவன் நீதியை விரும்பி அதிலே நடந்தார். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. அதனால பேதுருல நம்ம படிக்கும் போது அவர் நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதப்படுகிறது. பேதுரு அப்படியே பாருங்கள், இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அதனால பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கூட அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று எழுதுகிறேன். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது ஒரு பெரிதான ரட்சிப்பு, பரலோகத்துக்கு போகிற ரட்சிப்பு, பிதாவாகிய தேவனை தரிசிக்கக்கூடிய ரட்சிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரனாக இருக்க போகிற ஒரு ரட்சிப்பு. அதற்கு அதிக கவனம், மிகுந்த பயத்தோடு கட்டுப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால 15ஆம் வசனத்துல கூட பிலிப்பியர் 2:15 எடுத்தீங்களா? படிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான உலகமாயிருக்கிறது. உலகம் அவர்கள் விருப்பம் போல, நண்பர்கள் அவர்கள் விருப்பம் போல இருப்பார்கள். ஆனால் நாம் அது கவனம் அந்த இடத்திலே எடுத்தது. உலகம் சிறு வயசு நல்லா அனுபவிக்கணும், மனம் போல இரு, அப்படிப்பட்ட ஆலோசனைகள் தான் கொடுப்பார்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே
குற்றமற்றவர்களும் மாசில்லாத பிள்ளைகளும் ஆக நாம் தீமைகளுக்கு விலகி நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக அவரையே நோக்கி பார்த்து ஓட வேண்டும். அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் ஓடி ஜெயம் பெற்றார்கள். அதனால இன்னும் நமக்கு ஒரு எச்சரிப்பாக ரோமர் 11ஆம் அதிகாரத்துல அங்கே பழைய ஏற்பாட்டு ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லும் போது 20, 21, 22 வசனங்கள்ல நம்மை குறித்து ஆவிக்குரிய இஸ்ரேலரை குறித்து அங்கே நாம் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொலிவ மரம் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்கள் சொல்லும் போது நீ பயந்திரு, உன்னையும் வெட்டி போடுவார், மேட்டிமை சிந்தியாயிராமல் பயந்திரு என்று சொல்ல படிங்களா அந்த வசனம் கூட 20லிருந்து 22. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். பார்த்தீங்களா? அப்போ யூதர்கள் தேவனுடைய மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் அவிசுவாசத்துல போனதுனால அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் விசுவாசத்திலே வந்திருக்கிறோம். அதனால நாம் மேட்டிமை சிந்தை இருக்கக்கூடாது, பயந்திரு. அங்கே அவர்களை சொல்லும் போது அந்த தயவிலே நிலைத்திரு, இல்லாவிட்டால் வெட்டுண்டு போவாய். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இது முதலாவது ஒரு ஆசீர்வாதம், அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டதன் ஒரு ஆசீர்வாதம். சபை தேவனை தரிசிக்க, பரலோகத்துக்கு போக, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அங்கே பரலோகத்துக்கு போகிற பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர் என்ற ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இந்த திரைச்சிலை குறிக்கும். இரண்டாவதாக அங்கே நாம் பார்க்கும்போது பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, பூமி எங்கும் காரிருள் உண்டானது. இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நடந்தவைகளை எல்லாம் பார்த்து அந்த 100க்கு அதிபதி மற்றும் கூட இருந்தவர்கள் மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். அதுவரையிலும் அவர்கள் ஏளனம் பண்ணி அவரை பரிகசித்து அவரை கொலை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து மிகவும் பயந்து, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். படிங்கள் அந்த வசனம், மத்தேயு 27:54. மத்தேயு 27:54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பார்த்தீங்களா? இந்த காரியங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், இவைகள் எல்லாம் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில ஒரு பெரும் யுத்தம் நடக்க போகிறது. வேதத்திலே அர்மகதோன் என்று சொல்லப்படுகிற அதுதான் 3ஆம் உலக யுத்தம். இந்த யுத்தம் பற்றி அநேக இடங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். இதே வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. படிங்கள் சகரியா 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண
சகல ஜாதிகளையும் நான் கூட்டுவேன். சகல ஜாதிகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அங்கே கூட்டப்படும். அதிலே 3ஆம் வசனம், கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாட்களிலே இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிற அந்த அந்த ஜனங்களோடு யுத்தத்துக்கு வருகிற ரஷ்யா தலைமையில வரும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தர் போராடுவார் என்று சொல்லிக் கொண்டு 4ஆம் வசனம் படிங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். பார்த்தீங்களா, ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் நிற்கும். அப்பொழுது அந்த ஒலிவ மலை நடுவாக கிழக்கு மேற்காக பிளக்கும். இவையெல்லாம் அநேக தீர்க்க தரிசன காரியங்கள். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை பேசுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும். அங்கே ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம், இன்னொரு பக்கம் அங்கே பரலோகத்துக்கு போகிற சபை வகுப்பார். இப்படியாக சொல்லுகிறார்கள். இவைகளை குறித்து நாம் பின்னால் பார்க்கலாம். அடுத்த 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது, பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவார்கள் என்று அங்கே பூமி அதிர்ச்சி பற்றி கூட பேசப்படுகிறது. இவைகள் எல்லாம் பாருங்கள், இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனங்கள். இதை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, கண்மலைகள் பிளந்தது. இது பற்றி இன்னும் எரேமியாவின் புஸ்தகத்துல பாருங்கள், 25ஆம் அதிகாரம் 29 அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் படிக்கும் போது அங்கே அந்த 3ஆம் உலக யுத்தம் பற்றியே பேசப்படுகிறது. 29 மாத்திரம் படியுங்கள். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, இங்கே சொல்லும் போது, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும். நாமம் தரிக்கப்பட்ட நகரம் என்றால் எருசலேம், இஸ்ரேல் நாடு. அங்கே துவங்கும். அப்பொழுது நீங்கள் தப்புவீர்களோ? தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன். இதுதான் அங்கே இருளாக காண்பிக்கப்படும் பெரிய ஒரு அழிவு, யுத்தங்கள், கலகங்கள், பெரும் மரணம், இவைகள் அங்கே வருவதாக பேசப்படுகிறது. அதிலே 30ஆம் வசனம் கூட படிங்க. ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். பூமியினுடைய எல்லா குடிகளின் மேலும் அங்கே கர்ச்சித்து தேவன் ஆர்ப்பரிப்பார். இதுதான் பெரிய அங்கே சத்தங்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது அதிலே 33ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார். அநேகர் அங்கே மரணத்துக்குள்ளே போகும். உலகம் முழுவதிலும் இந்த காரியங்கள் நடக்கும். பெரும் கலகங்கள், யுத்தங்கள், இவைகள் நடக்கும். இதை குறித்து அப்படியே பாருங்கள். இதே சூழ்நிலைகள் ஏசாயா 17ஆம் அதிகாரத்துல
12 14 வசனங்கள் இதை போலவே பேசப்படுகிறது. 12ஆம் வசனம், அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜன கூட்டங்களின் அமளியும் உண்டாகும். பெரும் அமளி உண்டாகும். தண்ணீர்களின் இரைச்சல் போல அமளி உண்டாகும். அப்படி ஏசாயா 6:12 கூட நம்ம படிக்கும் போது பாருங்கள், கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும். தேவனை விட்டு இந்த உலகம் மனுஷர்கள் தூரமாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபை, இரக்கம், அந்த தயவு காண்பிக்கப்படாது. தூரமாக்கப்படுவதனால் அங்கே முற்றிலும் வெறுமையாக்கப்படும். இதே தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் உண்டாகும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் அப்பொழுது உண்டாகும். இந்த 3ஆம் உலகம் பற்றி, யுத்தம் பற்றி பாருங்கள், இன்னும் எசேக்கியேல் 38 39ஆம் அதிகாரங்களிலே தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 38ஆம் அதிகாரம் 18 19 படியுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக போகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் உக்கிர கோபம், என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய, என் உக்கிரம் தேவன் கோபம் அங்கே நாசியிலே ஏறும் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது 19, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சி, இதை இங்கிலீஷ்ல எர்த்குயிக் அப்படின்னு சொல்லுவோம், பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படும். பாருங்கள், அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அந்த நேரத்திலே இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு எதிராக அங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் கூட அதிலே பாதி மனுஷர்கள் அங்கே சிறைப்பட்டு போவார்கள் என்று சகரியா 14:2 பேசப்படுகிறது. அதனால் அவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். இது குறித்து பாருங்கள், இந்த மகா பெரிய யுத்தம் மிகுந்த ஒரு உபத்திரவமாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் இதுவரையிலும் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த உபத்திரவம் வரும்போது அவர்கள் கர்த்தர் இயேசுவை மேசியா என்று அறிக்கையிடுவார்கள். அப்படியே உலகம், புறஜாதிகள் கூட இஸ்ரேலின் தேவன் தான் மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். இதை குறித்து கூட வசனம் பாருங்கள். உலகத்தை பற்றி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்கள். எவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பார்த்தீங்களா, அறிந்து கொள்வார்கள். இங்கே சொல்லும் போது அநேக ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்கப்படும். இந்த முழு உலகம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அறியப்படுவேன், விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று. அப்படி இஸ்ரேலரை பற்றி கூட எசேக்கியேல் 38:16 எல்லாம் அப்படி நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். போகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால்
அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். பார்த்தீங்களா? அவர்கள் என்னை அறியும்படிக்கு இஸ்ரேல் மக்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து கொள்ளவன் அவர்கள் தேவனை அறிவார்கள். ஆனால் இயேசுவை மேசியா என்று இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள், அதுதான் இஸ்ரேலர்கள், என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் தேவ திட்டத்தின்படியே நடந்து இருக்கிறது. இப்பொழுது அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு ஆரம்பம். இவைகள் இன்னும் முடிவுக்கு கூட வரும். ஆனால் அதன் பிறகு இஸ்ரேல் அந்த தேசத்துக்கு விரோதமாக ரஷ்யா தலைமையில பெரும் யுத்தம், தேவனே அதை கொண்டு வருமா? அதுதான் மகா பெரிய யுத்தம், மூன்றாம் உலக யுத்தம். அப்படிப்பட்ட காரியங்கள் இனி வருகிறதா இருக்கிறது. இதைத்தான் மத்தேயு 27:54 நாம் படிக்கும் போது அந்த 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்தவைகளை பார்த்து மிகவும் பயந்து, இவர்கள் எல்லாம் புறஜாதிகள், 100க்கு அதிபதி அவரோடு கூட இருந்தவர்கள், அங்கே ரோம சேனைகள், புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அப்படியே இந்த யுத்தம் முடிவில் எல்லா புறஜாதிகள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வார்கள். இதை குறித்து பாருங்கள், ஏசாயா 66:18 கூட சகல ஜாதி, 66:18 ஏசாயா, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். சகல ஜாதிக்கார், பாஷைக்கார், புறஜாதி, ஒட்டுமொத்த உலகம் வந்து தேவனை அறிந்து கொள்வார்கள். அதனால பாருங்கள், இதை குறித்து இன்னும் சகரியா புஸ்தகத்துல ஒரு வசனம் கூட படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 20 to 23 வசனங்களில எல்லா ஜனங்கள் அங்கே தேவனை தேடும்படியாக தீவிரமாய் வருவார்கள், அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வருவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. படிங்களா? அது கூட இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அவர் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். புறஜாதிகளில 10 பேர் ஒரு யூதனுடைய 10 என்றால் ஒரு பூரணத்தை, முழுமையான முழு அனுகூலத்தை ஆண்டவர் அங்கே இஸ்ரேலின் தேவன் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண அவரிடத்திலே வருவார்கள். இவையெல்லாம் இனிமேல் நடந்தே இருக்கிற காரியமாக இருக்கிறது. இதுதான் அங்கே பூமி அதிர்ச்சி, மலைகள் பிளந்தது, காரிருள், இவையெல்லாம் அந்த யுத்தங்கள், மகா உபத்திரவங்களை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. மூன்றாவது பாருங்கள், மத்தேயு 27:52 to 53,
அங்கே கல்லறைகள் திறந்தது என்று நாம் படிக்கிறோம். நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்கள் அங்கே சரீரங்கள் உயிர் பெற்று எழுந்தது. 53 இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது யாரு? அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். கல்லறையை விட்டு வெளியே வந்து எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அநேக தங்களை அங்கே உயிருள்ளவர்களாக காண்பித்திருக்கிறார்கள். இது யாரு என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், இது சபை வகுப்பார் அல்ல. ஏனென்றால் சபை அப்பதான் இயேசு மரித்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அதன் பிறகுதான் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவி அதன் பிறகு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் சபை ஆரம்பம். அப்படி என்றால் முற்பிதாக்களா என்று பார்த்தால் அது கூட இல்லை. ஏனென்றால் அவர்களை குறித்து சொல்லும் போது அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் குறித்து பேசிக்கொண்டு 40ஆம் வசனம், அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அப்போ சபை நிறைவு பெற்ற பிறகுதான் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு வருவார்கள், உயிர்த்தெழுதலுக்கு வருவார்கள். அதுவரையிலும் அவர்கள் மரண நித்திரையில இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுந்து வந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆராயும் போது இது ஒரு அற்புத விதமாக தேவன் நமக்கு சில காரியங்களை அறிவிக்கும் விதமாக, பாருங்கள், எப்படி லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினாரோ, அப்படியே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம், எலிசா அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த வழியாக ஒரு மரித்த மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கு ஒரு சேனை பொற்சேவகர்கள் வருவதை கண்டு பயந்து அந்த சரீரத்தை அந்த எலிசாவின் கல்லறையின் மேல் போடுகிறார்கள். போடும்போது எலிசாவின் அந்த மரித்து போன சரீரத்தில் இருந்த எலும்பு பட்டு அந்த மனுஷன் உயிர் பெற்று எழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த காரியம் இருக்கிறது. எலிசாவின் எலும்பு பட்டு அந்த செத்துப்போன மனிதன் உயிர் பெற்றான். இப்படி தேவன் அதிசயமாக சில பேரை அந்த நாட்களிலே அந்த பகுதியிலே அது கல்லறை தோட்டமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே சமீபமாக மரித்தவர்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து பரிசுத்த நகரத்துக்கு வந்து அநேகருக்கு தங்களை காண்பித்திருக்கிறார்கள். அதனால இது சபை வகுப்பார் அல்ல, முற்பிதாக்களும் அல்ல. இது தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக அங்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது இந்த உலகம் முழுவதிலும் மரித்து போன ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி புண்ணியத்தினாலே எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு இந்த காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு வசனம் தெளிவாக இருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படியே
பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பூமியின் தூளிலே நித்திரை படிங்களது வசனம் 12:2 தானியேல். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே எல்லாம் மண்ணு தூசு போல ஆனவர்கள், மரணத்துக்கு போனவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படியே சகரியா 9:11 கூட பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி இரத்தத்தினாலே எல்லாரும் விடுதலையாக்கப்படுவார்கள். அப்படியே இயேசு தெளிவாக இன்னும் சொல்கிறார், யோவான் 5:28, ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படி என்று ஒட்டுமொத்த உலகம், ஆதாமில வந்த எல்லா ஜனங்கள் உயிர் தெளிந்து வருவார்கள். அது எப்படி வருவார்கள் என்றால், ரிவர்ஸ் ஆர்டர்ல முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோர் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல உயிர் தெளிந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர் தெளிந்து வந்து பாருங்கள், தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. மரித்து போனவர்கள் எப்படி? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுப்பார், நம்முடைய ஆவியை கொடுப்பார், ஜீவனை கொடுப்பார், அவர்கள் உயிர் பெற்று வருவார்கள். இதை குறித்து ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல பாருங்கள், திரளான ஜனங்கள் எழுந்து ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பார்த்தீங்களா, திரளான ஜனங்கள், பர்வதம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் எல்லாவற்றுக்கும் மேலாம் உயர்த்தப்படும். அப்பொழுது ஓடி வருவார்கள், வந்து தேவ நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படி கீழ்ப்படுகிறவர்கள் இந்த பூமியிலே நித்தியமாக வாழ்வார்கள். கீழ்ப்படியாக போனால் திரும்ப 2ஆம் மரணத்துக்கு போய்விடுவார்கள். இதை குறித்து கூட பாருங்கள், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இது இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அங்கு பேசப்படுகிறது. ஏசாயா 60:12, உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். பார்த்தீங்களா, அழியும், அது நிச்சயமாய் பாழாகும். இது தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சி. அந்த முடிவில் அந்த தேவ நீதிக்கு கீழ்ப்படியாவிட்டால் அழிவுக்குள்ளாக போவார்கள். இதை குறித்து இன்னும் பாருங்கள், ஏசாயா 65:20 அங்கே தெளிவாக பேசப்படுகிறது. அங்கே ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுந்து வருகிறவர்களுக்கு 100 வருடம் கொடுக்கப்படும். அந்த 100 வருடத்துல அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அங்கே பெற்று நீதியை கற்றுக்கொண்டு அதிலே நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் அங்கே சபிக்கப்படுவார்கள் என்று பேசப்படுகிறது. படிங்க 65:20. அங்கே இனி அற்பாயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பார்த்தீங்களா, சபிக்கப்படுவான்.
100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன். 100 வயசு கொடுத்தால் அவன் வாலிபன் போல இருப்பான். ஆனால் தேவன் நீதி கற்று கீழ்ப்படியாமல் போனால் மரணத்துக்குள்ளே போய்விடுவார்கள். இது தேவனுடைய வார்த்தைகள். இப்படி கீழ்ப்படிந்து வருபவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு நித்தியமாக இந்த பூமியிலே தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருந்து இந்த பூமியில நித்திய காலமாக மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நேர ஆய்ச்சி வெளிப்படுத்தல் 20:3 கண்ணீர் யாவையும் துடைப்பார். அங்கே மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாம் புதிதாக்கப்படும். அவர்கள் அப்படியாக நித்தியமாக வாழ்வார்கள். இப்படி சொல்லும் போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் பரமண்டல ஜெபத்துல பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக இந்த வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இந்த பூமியிலே இருக்கிறவர்கள் இருப்பார். இவையெல்லாம் இனிமேல் நடந்தே இருக்கிறதாக இருக்கிறது. இவை பாருங்கள், இப்படியாக முழு மனுக்குலத்தின் ரட்சிப்பை, இந்த தேவ திட்டத்தை, அந்த நீதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடு பலி நிறைவேற்றப்பட்ட உடனே எல்லா மனுக்குலமும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த காரியங்களை அங்கே செய்திருக்கிறார். இதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். அங்கே அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு தீர்க்க தரிசனம், ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஏசாயா 53:9 அவர் மரித்த போது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோட இருந்தார் என்று படிக்கிறோம். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. பொதுவாக சிலுவை மரணம் என்பது மிகவும் அங்கே அவமானமான கொடுமையான குற்றம் செய்தவர்களை அங்கே கொல்லப்படுகிற, அங்கே சிலுவையிலே அடிக்கிற ஒரு காரியம். அந்த சரீரத்துக்கு யாரும் உரிமை கோரி வரமாட்டார்கள். அதை எடுத்து ஒரு மரியாதையோடு அடக்கம் பண்ணுவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இங்கே தீர்க்க தரிசனம் சொன்னதன்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராக அங்கே மரித்ததினாலே பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள அங்கே யோசேப்பு என்ற ஐஸ்வர்யவான் வருகிறார். இதை குறித்து படிங்க அந்த வசனத்தை. 27:57-60. சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகி ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அவர் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஐஸ்வர்யவான் என்று சொன்னார். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானுடைய இருந்தார். இன்னும் ஒரு மனுஷன் இருக்கிறார். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோவான் 19:39-40 நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்தரங்க சீசனாக இருந்தவர். 100 ராத்தல் அங்கே அந்த வாசனை பொருட்களை கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகள் அதனுடைய ஒரு எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. இதில் நமக்கு இந்த சத்தியங்களை தேவன் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நாம் முதலாவது அறிந்த அந்த சத்தியத்தின்படி
அந்த திரைச்சீலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிக்கப்பட்டதினாலே அந்த முதலாவது ஒரு ஆசீர்வாதம் சபை வகுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கடைசியாக வசனம் ஏசாயா 33:17. அதனால இதெல்லாம் இனிமேல் நடக்கிறதாக இருக்கிறது. தூரத்தில் இருக்கிறதே நம்முடைய கண்கள் காண வேண்டும். நம்முடைய தீர்க்க தரிசன கண்களால் அவைகளை பார்த்து நாம் விசுவாசித்து நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். படிங்க அந்த வசனம் ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். பார்த்து தூரத்துல எல்லாம் இனிமேல் வரப்போகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக பாருங்கள். அவைகளை நம்முடைய கண்கள் இப்பொழுது காண வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய கண்கள் மனக்கண்களிலே பார்க்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடல் சுதந்திரராக இருக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் வார்த்தை மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.